ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷான்ஸ் லைஃப் அண்ட் டெக். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷிஃப்ட்டுக்கு ஃபுல் அக்சசரிஸ் நம்ம மாட்டியிருப்போம். இப்போ இந்த வாட்டி லோ பட்ஜெட்டில் ஃபுல் ஆடியோ செட்டப் நம்ம காருக்கு பண்ண போகிறோம். இந்த ஆடியோ செட்டப்பில் என்னென்ன கவர் ஆகும்னா, லிஸ்ட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், ஆண்ட்ராய்ட் பிளேயர் ஃப்ரேம், ஆம்ப்ளிஃபையர், சப்வூஃபர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம 20,000 பட்ஜெட்டில் நம்ம ஒரு ஆடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட செட்டப் வீடியோ என்னால் காட்ட முடியாது, பிகாஸ் இது கண்டிப்பாக எனக்கு ஒன் டே வரைக்கும் டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு நான் லிஸ்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்னென்ன ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கோம், நம்ம என்னென்ன ஃபிட் பண்ண போகிறோம், அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணுறோம். இது வந்து எல்லாமே யூனிவர்சல் ஃபிட்ஸ் தான். நான் இப்போ ஃபோர்ட் ஃபியஸ்டாக்கு இதை நான் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த காருக்குனாலும் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கார். லைக் உங்கள் கார் ஹேட்ச்பேக் கார் இருந்துச்சுன்னா சின்ன சப்வூஃபர் மட்டும் வாங்கிக்கோங்க. நான் செடான் டைப்புங்கிறதுனால டியூப் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான் இதில் வித்தியாசம். மற்ற எல்லாமே ஆக்சுவலாக சேமாக தான் வரும். ஸோ இந்த செட்டப்புக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேங்கிறத வாங்க ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த லிஸ்ட்டில் நம்ம மெயினான ஐட்டம் என்னென்னா ஆண்ட்ராய்ட் பிளேயர். நம்ம JXL அமேசானில் 4GB 64GB ஆண்ட்ராய்ட் பிளேயர் வாங்கியிருக்கோம். இதோட ஃப்ரேமோட ரேட் வந்து 1000 rupees வரும். காரை பொறுத்து எல்லாம் வேரியேட் ஆகும். 1000 rupeesக்குள்ளே தான் ஃப்ரேம் வரும். ஃப்ரேமோடே உங்களுக்கு வந்து வயரிங் கிட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில் GPS இருக்குது. இது போக வந்து மைக் அட்டாச்மெண்ட் வந்துடும், அக்ஸு எல்லா யூஸ்வலாக வர எல்லாமே இதில் வந்துடும். பென் ட்ரைவ், அக்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ மெயினான பார்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டமாக கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேஜராக தேவைப்படுறது ஆம்ப்ளிஃபையர். ஸோ நான் இதுதான் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து GT சீரிஸ் JBL 4 சேனல் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆவரேஜாக ஒரு 8,000 rupeesல வரும். நான் உங்களுக்கு பெஸ்ட்டான JBLோட ஆம்ப்ளிஃபையர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுதான் வாங்கணும்னு இல்லை, ஃப்ளிப்கார்ட்னு ஒரு பிராண்ட் உண்டு, அதுலேயுமே ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆம்ப்ளிஃபையர். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அண்ட் அகைன் ஆம்ப்ளிஃபையருக்கு தேவைப்படுற வயர் கனெக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா வயர்ஸ். ஆக்சுவலாக இது வந்து 2 சேனல் ஆம்ப்ளிஃபையரோட வயரிங் கிட்ஸ். நீங்கள் 4 சேனலுக்கு கூட வாங்கிக்கலாம், பட் நான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன் வயர். 4 சேனல் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ JBLோட ரேட் வந்து ஆக்சுவலாக ஒரு 8,000 கிட்ட வரும். JXL ஆண்ட்ராய்ட் செட்டோட ரேட் வந்து 6,500 வருது அமேசானில். நான் லிங்க் தர்றேன். ஸோ இந்த வயரிங் ரெண்டு சேர்த்து 1,500 2,000க்குள்ளே வரும். ஓகேங்களா? அண்ட் நம்ம ஸ்பீக்கராக யூஸ் பண்ணது வந்து JXL தான். இதுதான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நம்ம ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால சேம் நம்ம இதே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த காருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து JXL சப்வூஃபர். இது நல்லா பயங்கர வெயிட்டாகவே இருக்கும். இது ஆம்ப்ளிஃபையர் ப்ளஸ் சப்வூஃபர். நம்ம அங்கே ஆம்ப்ளிஃபையர் வச்சுருந்தோம்ல, இதில் இன்பில்டாகவே ஆம்ப்ளிஃபையர் வரும். பட் நான் இதில் உள்ள ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஐ ஹேவ் ஆல்ரெடி அனதர் ஒன். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட் வந்து 4,800 கிட்ட வருது. இதே நீங்கள் ஹேட்ச்பேக் வச்சுருக்கீங்கன்னா சின்னதாகவும் நமக்கு சப்வூஃபர் கிடைக்குது. இதோட அவுட்புட் நல்லாயிருக்கும், அதனால் நான் இது வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் இது ரெண்டு வந்து ஹெட்ரெஸ் டிவி. இது நம்ம பட்ஜெட்டில் சேராது, உங்களுக்கே தெரியும். இது இப்போ இது கிடைக்கிறது இல்லை தான், ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் நானும் வாங்குறேன். அமேசானில் சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் அது OEA இல்லை, எல்லாமே சைனா ப்ராடக்ட். இது வந்து வேர்ல்ட் டெக்கோட பிராண்டு. இது இப்போ கிடைக்கல, உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாவது கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இந்த வண்டிக்கு மாட்ட போகிறேன். அண்ட் எக்ஸ்ட்ரா நான் வாங்க போகிறதுனா ஆம்பியன்ஸ் லைட் வச்சுருக்கேன். டோர் ஓப்பன் பண்ணால் கீழே இந்த லைட் எரியிற செட்டப் வச்சுருக்கேன். இதுதான் நம்ம இன்றைக்கி ஃபிட் பண்ண போகிற எல்லா ஐட்டமும் இதுதான். ஸோ நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோஸ் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இந்த கார் எப்படி இருந்துச்சு, ஆடியோ அவுட்புட் நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் லோ பட்ஜெட்டில் ஒரு ஆடியோ செட்டப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க உங்கள் ரைடை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். ஸோ பிஃபோர் நம்ம ஆடியோ செட்டப் இப்போ எல்லாமே இங்கே எல்லா ஐட்டமும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குது வண்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்து நம்ம சோனி செட்டு இதில் இருக்குது. ஆக்சுவலாக நான் உட்காந்துட்டு ஸோ இதில் இருக்கிறது வந்து சோனி யூஷுவலான சிங்கிள் டின் பிளேயர். ஓகேங்களா? எனக்கு இது ஆக்சுவலாக பிடிக்கல. நம்ம இப்போ வாங்கியிருக்க இந்த ஃப்ரேமும் எனக்கு உடஞ்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த இடத்துல புது ஃப்ரேம் வந்துடும், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துடும். ஓகேங்களா? எனக்கு இது வந்து டாப் அண்ட் மாடல். ஸோ எனக்கு இங்கே ட்விட்டர் ஸ்பீக்கர், இந்த இடத்துல ட்விட்டர் ஸ்பீக்கர், அங்கேயே எனக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்துடும்.
ஸோ நான் பின்னாடி டிரைவர் சைடில் உள்ளதெல்லாம் லைக் நான் இங்கே வர ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறேன். பின்னாடி எனக்கு ஆல்ரெடி வந்து குட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க. அண்ட் ஆம்பிளிஃபயரை நான் வந்து எங்கே மாட்ட போகிறேன்னா டிக்கியில் தான் நான் மாட்ட போகிறேன். சிலருக்கு வந்து சீட்டுக்கு அடியில் மாட்டுவாங்க, சிலர் இங்கே கீழே மாட்டுவாங்க. டிபெண்ட்ஸ், உங்களோட நீடை பொறுத்து நீங்கள் மாட்டிக்கோங்க. எனக்கு இந்த வண்டி செடானுங்கிறதுனால இடம் நிறையாவே இருக்குது. சரி, இப்போ நம்ம இதோட வேலைக்குள்ளே போகலாமா? ஸோ இது முடிய எனக்கு கண்டிப்பாக ஒரு 1 டே ஆகும். அதனால் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் லைக் மாண்டேஜஸாக காமிக்கிறேன், டைம் லேப்ஸாக காமிச்சிடுறேன். பாருங்கள், அவுட்புட்டை நம்ம பார்ப்போம். எனக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கும் வந்து ஆடியோ செட்டப் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆடியோ செட்டப்போட ரேட் உங்களுக்கே தெரியும். இதெல்லாமே நான் வந்து அவுட் சோர்சிங் தான் பண்ணேன். ஆஃப்டர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண விஷயம். பட் உங்களுக்காக நான் வந்து அமேசானில் பெஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தர்றேன். நீங்களும் உங்கள் காரில் லோ பட்ஜெட்டில் ஆடியோ செட்டப் பண்ணிக்கோங்க. ஆடியோ செட்டப் பண்ணுறதுக்கு 50,000 1 lakh தான் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம பட்ஜெட்டில் நம்மளால் பண்ண முடியும். வாங்க நம்ம எல்லாத்தையும் உள்ளே போய் மாட்டுவோம். இப்போ ரெடி, 3, 2, 1. நம்ம இப்போ மேக்ஸிமம் கழட்ட வேண்டியதெல்லாம் கழட்டிட்டோம். ஆம்ப்ளிஃபையரு, செட்டெல்லாம் நம்ம கழட்டி தனியாக வச்சிட்டோம். ஒயரிங்லாம் கனெக்ஷன் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ரியர் டிவி மாட்டிட்டோம். ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஒயர்லாம் எடுத்து போட்டு சீட்டெல்லாம் நம்ம கழட்டி வச்சிட்டோம். சீக்கிரம் முடிஞ்சிடும். We completed. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். நம்ம எல்லா அக்சசரிஸையும் நம்ம வண்டியில் மாட்டிட்டோம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம செட்டு, ஹெட்ரஸ் டிவி, ஆம்ப்ளிஃபையர் எல்லாத்தையும் உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம பட்ஜெட் வந்து 25,000. பட் நான் ஒயர் மட்டுமே, ஸ்பீக்கர் ஒயர்ஸ் மட்டுமே வந்து ஒரு 1000 rupeesக்கு வாங்கியிருப்பேன். பவர் ஒயர், ஸ்பீக்கர் ஒயர், சுவிட்ச் இதெல்லாம் அடிஷ்னலாக தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் கவர் பண்ண முடியல. நான் ஃபுல்லாக அக்சசரிஸ் ஃபுல்லாக மாட்டி முடிச்சிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, மாண்டேஜஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ வண்டி எவ்வளோ லைக் ஏதோ டாப் கிளாஸ் வெஹிக்கிள் மாதிரி இருக்குது. வாங்க சும்மா லைக் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் மாண்டேஜஸ் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன், கிளியராக உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஸோ யா, நம்ம டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மாட்டியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரேம்ஸு லைக் இதுதான் நம்ம மாட்டின டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். ஸோ கீழே வந்து நம்ம லைக் ஃப்ளோர் லைட்ஸ் மாட்டியிருக்கோம், அது இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா ஹப்பு, ஆக்சுவலாக லைக் ஒரு சார்ஜர் பின்லேருந்து 3 சார்ஜர் பின் வர்ற மாதிரி. ஸோ பின்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா யா, ஹெட்ரஸ் டிவி, 2 பேசஞ்சர்ஸ் டிவி வந்து, அதாவது நம்ம செட்டில் ஓடுற அதே கண்டென்ட் வந்து நம்ம பேசஞ்சர்ஸ் டிவிலையும் பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் பார்த்துக்கலாம். ஆம்ப்ளிஃபையர் வந்து சீட்டுக்கு அடியில் நான் வச்சுருக்கேன், அதனால் என்னால் காட்ட முடியல. ஸோ இங்கே நம்ம சப்வூஃபர் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபிட்டிங்ஸ். வயரிங் எல்லாமே நம்ம ஃப்ளோரிங் கீழேயே நம்ம கொடுத்துட்டோம். ஃபுல்லாகவே ப்ராப்பராக வயரிங் கொடுத்துருக்கோம். வயரிங் வந்து கவனமாக கொடுங்க. ஸோ நீங்கள் இதை வெளியில் போய் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும், இல்லைன்னு சொல்ல வரல. இதை நானே பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக நானே வீட்டில் வச்சு பண்ணது தான் ஃபுல்லாகவே. எனக்கு இதுக்கு 3 நாள் எடுத்துக்கிச்சு. வாங்க இதோட வீடியோ அவுட்புட், ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி எடுப்போம் வாங்க. இப்போ வண்டி எடுப்போம். ஆக்சுவலாக என்னால் ஆடியோ ஃபுல் எஃபெக்ட்ஸை காமிக்க முடியுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா சம்டைம்ஸ் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும். நான் பேக்ரவுண்டில் சில வாய்ஸஸ் பேசுகிறேன், மேபி அது காப்பிரைட்ஸை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ அப்படி காப்பிரைட்ஸ் சொல்லுச்சுன்னா மியூசிக் நான் எடுத்துருவேன். ஓகேங்களா, உங்களால் ஆடியோ அவுட்புட் பார்க்க முடியாது. சாரி ஃபார் தட். நான் இப்போதைக்கு போடுறேன், நீங்கள் கேளுங்க. சீட் பெல்ட் போடலன்னு சொல்லாதீங்க, சீட் பெல்ட் ஒர்க் ஆகலை. கேட்டிருப்பீங்க இப்போ சவுண்டு நீங்களே. ஆக்சுவலாக இதுக்கு மேலே போட்டால் எனக்கு காப்பிரைட் சொல்லுவோம்.
சவுண்ட் எஃபெக்ட்ஸு பேஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆம்ப்ளிஃபையரோட சவுண்ட்ஸு, செட்டோட சவுண்ட் எல்லாமே. இன்னும் நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போடாமல் பயனியர் இல்லை ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் இருக்கிற மாதிரி போடுங்க. நான் மைக் எங்கே வச்சுருக்கேன், உங்கள் வண்டிக்கு தகுந்தாப்புல மைக் எங்கே வைக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye from Anwar. Thank you. Drive safe. Enjoy the drive. Bye.